வணக்கம். ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 மே மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பிரதானமான பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இன்று நாடு முழுவதும் அல்லாது உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இலங்கையின் தென்பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவு. இது குறித்தான செய்திகளை நேற்றைய தினம் எங்களுடைய ஆதவன் இணையதளத்தில் நாங்கள் பிரசுரித்திருந்தோம். அந்த செய்திகளை மையமாக கொண்டதாகவே இன்றைய அநேகமான பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் அதே செய்தியை பிரசுரித்திருக்கிறார்கள். தொடர்கிறது அவலம், உயிரிழப்பு 151, 111 பேரை காணவில்லை என்று தலைப்பிட்டு அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறார்கள். அதாவது நீரில் மூழ்கியுள்ள பல நகரங்கள் போக்குவரத்து பாதிப்பு, நீர் மின் சேவை செயலிழப்பு, மக்களின் அவலம் நீடிக்கிறது என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த செய்தி இவ்வாறு இருக்க, இன்றைய தினம் 164 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்ற அந்த செய்தியினையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக அந்த செய்தி இவ்வாறு செல்கிறது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு காரணமாக 15 மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 151 அதிகரித்துள்ளதுடன் 111 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் 1,12,565 குடும்பங்களைச் சேர்ந்த 4,38,295 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நேற்று கூறியது போன்று இன்று 164 அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாது இன்றைய தினமும் இன்னும் காணாமல் போனது அதிகரிக்கலாம். அது மட்டுமல்லாது உயிரிழந்தவர்களை தவிர இடம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றமையை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் கடும் மழை பெய்யும் என்று தலைப்பிட்டு தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக நாட்டின் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் இன்றும் நாளையும் மீண்டும் மழை பெய்ய உள்ளதாக வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. சூறாவளி அபாயம், வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டுள்ள புயல் காற்று உயர் அமுக்கத்தின் விளைவாக வடக்கு திசை நோக்கி பயணித்ததால் மணிக்கு 80 வீதமாக காற்றின் வேகம் அதிகரித்து சூறாவளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ள அந்த செய்தியினையும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக பிரசுரித்திருக்கின்றார்கள். அவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற திணைக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியின் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், ஆறுகள் பெருக்கெடுக்கும் பேராபத்து, தெற்கில் பல பகுதிகளிலும் மக்கள் வெளியேறுமாறு அறிவிப்பு என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்னும் ஒரு மஞ்சள் நிறம் தீட்டப்பட்ட கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. யாழில் முகாமிட்டுள்ள 300 பௌத்த பிக்குகள் நைனாதீவில் விசேட வழிபாடு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. தென்னிலங்கை அமைப்பு ஒன்றை சேர்ந்த 300 பௌத்த பிக்குகள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நைனாதீவுக்கு வருகை தந்து நாகவிகாரையில் விசேட பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர். தென்னிலங்கையில் உள்ள பௌத்த அமைப்பு ஒன்றைச் சேர்ந்த பௌத்த துறவிகள் கடந்த வியாழக்கிழமை நாவட்குழியில் அமைக்கப்பட்டுள்ள பாரிய விகாரைக்கு வருவதாக திட்டமிட்டிருந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. அதி உயர் ஆபத்து வளையமாக 8 மாவட்டங்கள் பிரகடனம் என்று தலைப்பிட்டு நாட்டில் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நிலை வரும் நிலையில் 8 மாவட்டங்கள் அதி உயர் ஆபத்து நிறுத்த வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நிலவுவதாலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலும் இந்த 8 மாவட்டங்களில் பல பகுதிகளும் மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை தவிர இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. முஸ்லிம் கிராமத்தினுள் புகுந்து வீடுகள் மீது தாக்குதல், பிலிமெத்தலாவையில் பதற்றம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பிலிமெத்தலாவ தந்துர பகுதியில் முஸ்லிம் வீடுகள் மீது நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றதை அடுத்து தற்போது அந்த பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டில் ஒரு பக்கம் இயற்கையினுடைய தாண்டவம் இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் இனவாத தாக்குதல்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது சொல்லிக்கொண்டு அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். உயிரிழப்பு எண்ணிக்கை 151 அதிகரித்துள்ளது.
என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது வெள்ள அனர்த்தம் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக 151 உயிரிழப்பின் எண்ணிக்கை நேற்றைய தினம் அதிகரித்திருந்தது. இன்று 164 அதிகரித்திருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அது இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 2வது கப்பலும் வந்தடைந்தது. வெள்ளம், நிலச்சரிவு போன்ற அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிப் பொருட்கள் மற்றும் மீட்பு குழுக்களுடன் இந்திய கடற்படையின் 2வது கப்பல் நேற்று மதியம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. ஒற்றையாட்சியா சமஷ்டியா, சொல் தொடர்பில் முடிவில்லை என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளடக்கத்தை மட்டுமே இடைக்கால அறிக்கையில் உள்வாங்க திட்டம் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரசியலமைப்பு தொடர்பான வழிகாட்டல் குழுவின் இடைக்கால அறிக்கையை இறுதி செய்யும் நோக்கோடு கடந்த வாரம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த அமர்விலும் அரசின் தன்மை குறித்து தெளிவான ஓர் இணக்கம் எட்டப்படவில்லை என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. 16 பக்கங்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நளினி கடிதம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அரசியல் காரணங்களால் தன்னை இந்திய மத்திய மாநில அரசுகள் முன்கூட்டியே விடுதலை செய்ய மறுப்பதால் இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வேலூர் பெண்கள் சிறையில் உள்ள நளினி கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக்கியிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மரண எக்கசிய பண செக்ககட்ட நகி எக்கசிய எக்கொலஹாக் அத்துருதன் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக 151 பேர் உயிரிழந்த அந்த செய்தியை மையமாக கொண்டும் 111 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக. இவை தவிர இன்றைய வழியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது டி-டே டியூஸ்டே என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அதாவது நாளைய தினம் இலங்கையில் மிகப்பெரிய மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், ஆகவே அன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமான, அதாவது மறக்க முடியாத ஒரு நாளாக மாறக்கூடும் என்பதற்காக அந்த டி-டே டியூஸ்டே என்று தலைப்பிட்டு அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறார்கள் டெய்லி மிரர் பத்திரிகையில். அவை இன்றைய தினம் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருந்த செய்திகளாக அமைந்திருந்தன. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ரத்னபுரி நிவித்திகல கல்வி வலய பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. சப்ரகமு மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் மஹிந்த வீரசூரிய என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ரத்னபுரி மாவட்டத்தில் வெள்ளம், மண் சரிவு காரணமாக ரத்னபுரி நிவித்திகலை ஆகிய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று திங்கட்கிழமையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மஹிந்த எஸ் வீரசூரிய தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்தின் தலைவா போருக்கு தயார், ரஜினியை அரசியலுக்கு வரவேற்று சுவரொட்டிகள் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ரஜினியை அரசியலுக்கு வரவேற்று மதுரை ரசிகர்கள் சுவரொட்டிகளால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ரசிகர்கள் ரஜினி அரசியலுக்கு வந்துவிட்டதாகவே சுவரொட்டி ஒட்டி கொண்டாடி வருகிறார்கள். ரஜினியின் அரசியல் பேச்சுக்கு பலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சென்னையில் அவரது உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக ரஜினி ரசிகர்களும் போராட்டம் நடத்தினர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் தினக்குரல் பத்திரிகையில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், பின்லேடன் துடிதுடித்த கடைசி நிமிடங்கள், உடனிருந்த மனைவியின் முதல் பேட்டி என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அல்-கொய்தா தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின்லேடன் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த போது கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அமெரிக்க இராணுவம் சுட்டுக் கொன்றது பற்றிய விடயம் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டாலும் ஒசாமாவின் இறுதி நிமிடங்களில் அவருடன் இருந்தவர் சொல்வது என்ன? அந்த இருட்டான இரவு நேரத்தில் என்ன நடந்தது என்று மனம் திறந்து முதன்முறையாக சொல்கிறார் ஒசாமா பின்லேடனின் 4வது மனைவி அமல் என்று தலைப்பிட்டு அமல் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் சுடரொளி பத்திரிகையில். இவை தவிர இன்றைய வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகளான
காலைக்கதிர் மற்றும் உதயன் அதேபோன்று வலம்புரி ஆகிய பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளம் வடிகிறது, ஆபத்து நீடிக்கிறது என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. தென்னிலங்கையில் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று பிற்பகல் நிலவரப்படி 151 எட்டி உள்ளது. 111 பேர் காணாமல் போயிருக்கின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக உயிரிழப்பு, அனர்த்தம் காரணமான அந்த செய்தியை மையமாக வைத்து இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி திட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, வடக்கை இப்போது ஆள்வோர் புலிகளே, இது நாட்டுக்கு பேராபத்து என்கிறது மஹிந்த தரப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தை இப்போது புலிகளே ஆட்சி செய்கின்றனர். அங்கு கடும்போக்குவாதிகள் தலை தூக்கிவிட்டனர். அதேபோன்று தெற்கில் பாதாள உலக குழுக்களின் ஆதிக்கம் அதிகரித்து உள்ளது என்று மஹிந்த தரப்பு இந்த நல்லாட்சி அரசை சாடுவது போன்று அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்குண்டு காணாமல் போனோர் உயிரிழப்பு 250 தாண்டி உள்ளது என்று தலைப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டின் 3 மாகாணங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்த மற்றும் காணாமல் போனோர்களின் எண்ணிக்கை 250 தாண்டியுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு அதேபோன்று வெள்ள அனர்த்தம் காரணமாக உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம், அந்த செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டுள்ளது, இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இன்றைய மையப்பொருளாக அமைந்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் வெள்ளம் மற்றும் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 122 அதிகரித்துள்ளது. இதனை விட 100 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் 14 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களிடையே மோசமான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. மண்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் 400 வீடுகள் வரையில் முற்றாக அழிந்துள்ளதுடன் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் பெரும் சேதமடைந்துள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்று அந்த செய்தி அறிக்கை, அதாவது நேற்று முன்தினம் வெளியாகியிருந்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய நேற்று முன்தினம் வெளியாகியிருந்த அந்த அறிக்கையை மையமாக வைத்து இன்றைய இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. கடும் மழை, பெரும் வெள்ளம், மண்சரிவுகளால் நாட்டின் தெற்கு மேற்கு பகுதிகளில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் டெங்கு போன்ற தொற்று நோய்களும் பரவும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை மழை சிறிது குறைவடைந்த போதும் எதிர்வரும் நாட்களில் பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 122 பேர் இறந்திருப்பதுடன் 97 பேர் வரை காணாமல் போயுள்ளனர் எனவும் 49 பேர் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் என்று அந்த செய்தி, அதாவது தென்கிழக்கில் அதாவது தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாகவும் மண்சரிவு காரணமாகவும் பாதிக்கப்பட்ட அந்த விடயங்களை மையமாக வைத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், பாலியல் வன்முறை குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு போர்க்குற்றவாளியை அனுப்பிய இலங்கை என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இயற்கை உருவாக்கியுள்ள கொடுமைக்கு மத்தியில் முக்கியமானதொரு செய்தி பலரின் கண் பார்வையில் இருந்து தவறியிருக்கலாம். ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையில் பணியாற்றிய
இலங்கை சிப்பாய்கள் மீது முன்வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அது குறித்த விசாரணை நடைபெற்ற வீதம் தொடர்பானதே அந்த செய்தி. ஏபி செய்தி சேவை அதனை வெளியிட்டிருந்தது. இலங்கையின் படைச்சிப்பாய்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை அரசுகள் எவ்வாறு கண்துடைப்பு விசாரணைகளை நடத்தியுள்ளன என்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரம் இந்த செய்தி என்று அந்த செய்தியை மையமாக வைத்து, அதாவது இலங்கையிலிருந்து சென்ற துணைப்படையினர் வந்து வெளிநாட்டில் வந்து பாலியல் ரீதியான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விசாரணைகள் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பான செய்தியை மையமாக வைத்ததாகவே இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற கேலிச்சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் காரணமாக இலங்கை பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் தொற்று நோய், அதே போன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களுக்கான இருப்பிடம், அதே போன்று உணவு, இவை போன்ற அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் இலங்கை பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கை வெளிநாட்டு சர்வதேசத்தினுடைய உதவியையும் அயல் நாட்டினுடைய உதவியையும் கோரியிருந்தது. எனவே இவ்வாறு தத்தளிக்கின்ற அந்த இலங்கை உதவியை கோருவது போன்று அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேசத்தினுடைய உதவியை இலங்கை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்பதை மையமாக வைத்ததாகவே இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலிச்சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இயற்கை அனர்த்தத்தோடு ஒப்பிட்டு, அதாவது இலங்கையில் இப்பொழுது பேரினவாதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேரினவாதம் தலை தூக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கை அனர்த்தம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கை அரசு இதனை இரண்டையும் கண்மூடி பார்த்து கொண்டிருப்பதாக, கண்களை கட்டி பார்த்து கொண்டிருப்பதாக, இந்த பேரினவாதத்திற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அதனை கண்மூடித்தனமாக பார்த்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஒரு புறம் வெள்ளம், அதாவது இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பேரினவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பேரினவாதத்தை இலங்கை அரசு கண்மூடி பார்த்தும் பார்க்காமலும் இருப்பது போன்று அந்த மையமாக வைத்ததாக அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் பொதுவாக இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்த என்று தலைப்பிட்டு, அதாவது நேற்று இன்று என்ற இரண்டு பார்வையில் பார்க்கப்பட்டிருக்கின்றது. பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகோட அத்திஞானசார தேரர் கடந்த காலங்களில் எச்சரிக்கை விடுத்திருந்தது போன்றும், தற்போது அவர் ஒளிந்து திரிவது போன்றும், அதாவது பிடியாணை, நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மறைந்து இருப்பது போன்றும் அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது. அவைதான் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து, குறிப்பாக தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பிரதான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் ஆதவனின் செய்தி அறிக்கை கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன். சந்திப்போம். வணக்கம்.